Good morning, students. The next kind of poetry is ode poems. Okay, ode poems a kind of address. So ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துக்கிட்ட பேசுகிறேன். I am addressing to something. Okay, ஸோ ஒரு விஷயத்துக்கிட்ட பேசுகிறேன் அண்ட் அதை பற்றி சொல்கிறேன் அண்ட் அதோட பேசுகிறேன் அண்ட் அதுதான் ஓட் போயம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஓட் டு நைட்டிங்கேல் வந்து படிச்சிருப்பீங்க. நைட்டிங்கேல் கிட்ட பேசுகிறாரு, நைட்டிங்கேல் பற்றி சொல்கிறாரு அண்ட் அதோட தன்னுடைய எமோஷன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ தட் இஸ் டு பி word poems. And see, the word may be defined as a rhymed lyric, often in the form of an address, generally dignified or exhausted in subject, feeling and style. Okay, so this is the definition. Rhymed lyric, often in the form of an address. The most important phrase about or the definition of word poem. So rhymed lyric, often in the form of an address. So actually என்ன சொல்கிறது, எல்லா போயமும் லிரிக். இப்போ எலிஜி போயமும் லிரிக்குன்னு சொல்லலாம், ஓட் போயமும் லிரிக்குன்னு சொல்லலாம், சானட் போயமும் லிரிக்குன்னு சொல்லலாம். அண்ட் ப்ரொவைடட் அது வந்து இப்போ ஷார்ட் போயமாக இருக்கணும் அண்ட் தென் இப்போ ஷார்ட் போயமாக இருக்கணும், ஒரு சிங்கிள் எமோஷன்ஸாக சொல்லணும் அண்ட் மியூசிக்கல் குவாலிட்டி இதெல்லாம் இருந்தாலே அது லிரிக் போயம் தான். அது ஓட் போயமு லிரிக் போயம் அப்படின்னு இப்போ சொல்லலாம். அண்ட் இப்போ பட் ஓட் போயம்ஸுக்கு இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இருக்குது. அது என்னென்னா, ஓட் போயமில் இட் அட்ரஸஸ் சம்திங். ஓகே, அந்த போயம் அட்ரஸஸ் சம்திங். அந்த போயம் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கிட்ட பேசுது, நம்ம கிட்ட விட அந்த போயம் வேற ஒரு விஷயத்த பேசுது. அது மேக்ஸிமம் லிரிக் போயம் ரைம்டு லிரிக்காகவும் இருக்கும், பட் இந்த ஃபார்ம் ஆஃப் அட்ரஸ், ரைம்டு லிரிக் இந்த ஃபார்ம் ஆஃப் அட்ரஸ் அப்படின்ற சென்ஸில் தான் அந்த ஓட் போயம் வந்து இப்போ வருது. ஓகே, ஸோ நவ் generally dignified, exalted in subject, feeling and style. ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட் அண்ட் எக்ஸாக்ட் ஒரு அதை பற்றி இன்னும் அதிகமாக சொல்கிறது. ஓகே, எக்ஸால்டட் இன் சப்ஜெக்ட் வந்து இப்போ அதிகமாக சொல்கிறது. டிஸ்கிரைபிங் மோர் அபவுட் இட், லெஃப்ட் ரைட் எல்லாம் அனலைஸ் பண்ணி அப்படியே சொல்கிறதா அப்போ இருக்கும். அண்ட் ஸோ லிட்டில் பிட் லென்த்தி தென் லிரிக் போயமாக தான் இருக்கும் இது. அண்ட் ஸோ இப்போ ஜென்ரலி டிக்னிஃபைடு, அது ஒரு நல்ல ரசிக்கிற தன்மையோட. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப க்ரூட் ஒரு இதுவாக போயிருக்காது, கண்ணாமினான் காம்ப்ளெக்ஸாலாம் மெட்டாபிசிக்கல் போயம்லாம் மாறி ரொம்ப க்ரூடாலாம் இது காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. சிம்பிளாக டிக்னிஃபைடு அண்ட் எக்ஸால்டட் இன் சப்ஜெக்ட் அண்ட் ஃபீலிங் அண்ட் ஸ்டைல். ஸோ இதுதான் பவர் போயம். It is also defined as strain of enthusiastic or exalted lyric words directed to a fixed purpose and dealing progressively with a dignified theme. So, strain of enthusiastic or exalted lyrical words directed to a fixed purpose and dealing purposefully, progressively. Okay, so ஒரு பர்பஸோட ஒரு இதை நோக்கி எப்படி பேசுறது. ஓகே, ஸோ இப்போ ஒரு அட் தி சேம் டைம் ஸ்ட்ரெயின் ஆஃப் என்தூசியாஸ்டிக், நான் இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட அண்ட் ஒரு பரபரப்போட அட் தி சேம் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே அப்படி சொல்லுவாங்க. நோட் இஸ் நோட்டட் ஃபார் இஸ் லாஜிக்கல் எவல்யூஷன் ஆஃப் தாட் அண்ட் இட் ஹாஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் எலாபரேஷன் அண்ட் லைக் சிம்பிள் லிரிக். ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் லிரிக் போயம் விட கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அப்படி இருக்கும், காம்ப்ளெக்சிட்டியும் இருக்கும் அண்ட் தென் எலாபரேஷனும் அப்படி இருக்கும் அது. அண்ட் தாட், எனக்கு இதெல்லாம் தாட்லாம் இருக்குது, இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸை வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த லிரிக் அப்படின்னு சொல்கிறது அது. அண்ட் லிரிக் ஸோ டெஃபினேஷன் ஒரு விஷயத்தை நோக்கி அட்ரஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ அட்ரஸ் பண்ணி அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸோட அண்ட் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அப்படி சொல்கிறது தான் லிரிக் போயம் அப்படின்னு. சாரி, இப்போ பொறுமையாக நிதானமாக அட் சேம் டைம் டு சர்டன் எக்ஸ்டென்ட் லிரிக்கோடு சேர்த்து சொல்கிறது தான் ஓட் போயம்னு ஆகுது அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டெஃபினேஷன். மறுபடியும் டெஃபினேஷன் சொல்லணும்னா அட்ரஸிங் சம்திங், அதுதான் விஷயம் அது.
ஸோ அதை பற்றி ஒரு விஷயத்த அது மனுஷனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, காற்றா கூட இருக்கலாம், ஓட்டு வெஸ்ட் விண்ட் இருக்கலாம், ஓட்டு ஆட்டம் ஒரு ஸ்ப்ரிங் சீசனை கூட இருக்கலாம் அது. ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயத்த அதனால தான் சம்திங் சொல்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கிட்ட பேசுறது, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது, அதுக்கிட்ட நம்மளுடைய எமோஷன்ஸை தாட்ஸை வந்து பொறுமையாக நிதானமாக சொல்கிறது, கொஞ்சம் லென்த்தியாக டைம் எடுத்துக்கிட்டு ரைம்டாக அழகாக சொல்கிறது தான் இப்போ ஓட் போயம்னு சொல்கிறது. அண்ட் தென் வாட் வி கால் இட் அஸ் ஆரிஜின். ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லிரிக் போயம் மாதிரி டோட்டல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுதான். அது க்ரீக்லேருந்து க்ரீக் அண்ட் லாட்டின்லேருந்து வந்தது தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் போயம்ஸும் க்ரீக்லேருந்து வந்தது தான் இருக்கும் அது. ஸோ இப்போ நேச்சுரலி இப்போ the origin of word poems is from Greek. So in Greece, so the origin is nothing but what are the features of Greek word poems? Ada padichale but then naturally we are studying the origin of English word poems. So in Greek there are two traditions of words. The first one is Doratian word, so called from district and dialect in which it arose. It is also called Pindaric word because Pindar, the ancient poet, was its greatest exponent. The second type of word is Lesbian word, so called because it flourished the first in the island of Lesbos. It is called Horatian word because the great Latin poet Horace was its best practitioner. Okay, so word poems Greekல எங்க வதுவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் க்ரீக் போயம் ரெண்டாக பிரிக்கப்படுது. ஓகே, ஸோ இப்போ அந்த வேர்ட் போயமே இப்போ ஓவரால் ரெண்டாக பிரிக்கப்படுது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேருந்து வருதுன்னா ஐ மீன் க்ரீக் போயமே ரெண்டாக பிரிக்கப்படுது, டொரேஷியன் ஓட் அண்ட் லெஸ்பியன் ஓட். ஓகே, ஸோ ஏன் டொரேஷியன் ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொரேஷன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் அந்த போயம் வந்துச்சு. ஓகே, அவங்க அந்த ஸ்லாங்கில் அந்த போயம் வந்து இப்போ எழுதுனாங்க. அண்ட் அதனால தான் டொரேஷன் ஓடு. அண்ட் தென் அது வந்து பிண்டாரிக் ஓடுன்னு சொல்கிறாங்க. they call it as Pindaric word. Why do they call it as Pindaric word? Because the ancient Greek poet Pindaric அப்படின்ற ஒரு போய்ட் இருந்தார். அவர் இந்த மாதிரி ஓட் போயம்ஸ்லாம் நிறைய எழுதுனதுனால இது வந்து பிண்டாரிக் ஓடுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் இங்கிலீஷ்லேயும் வந்தது. அண்ட் செகண்ட் டைப் வந்து லெஸ்பியன் ஓடு. ஏன் அப்படின்னா லெஸ்போஸ் அப்படின்ற ஒரு ஐலாண்டுலேருந்து இந்த போயம் வந்து இப்போ எழுதுனாங்க. அண்ட் அதனால தான் இது வந்து லெஸ்பியன் ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹொரேஷியன் ஓடு. ஏன் அப்படின்னா ஹாரஸ் அப்படின்ற ஒரு லாட்டின் போயிட் இதை வந்து இப்போ இதை வந்து இன்னும் அழகாக இந்த மாதிரி ஓட் போயம்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அதனால இந்த மாதிரி டைப் ஆஃப் ஓட் போயம்ஸை வந்து ஹொரேஷியன் ஓட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹாரஸ் ஒரு இப்போ லிட்டரரி கிரிட்டிசமில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான போயிட்டு தான் இந்த போயிட் அஸ் வெல் அஸ் கிரிட்டிக் தான் இந்த ஹாரஸ். அவர் இந்த ஓட் போயம்ஸ் நிறைய எழுதிருக்கனால ஹொரேஷியன் ஓட்னு சொல்கிறாங்க. And Thomas Grace votes the progress of the poesy the bard அது எல்லாமே டொரேஷன் ஆர் பிண்டாரிக் ஓட்லேருந்து எழுதுனது. அண்ட் மார்வல் ஓட் அப்பான் Cromwell's return from Ireland is the best example of Horatian ode in English. ஓகே, ஸோ இந்த ரெண்டு போயமும் ஹொரேஷியன் ஓடும் அண்ட் பிண்டாரிக் ஓடும் இப்போ ரெண்டு பேரும் இப்போ எழுதியிருக்காங்க. பிண்டாரிக் டொரேஷன் ஓட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. ஓகே, ஸோ இந்த ஓடு இப்போ பிண்டாரிக் ஓடு வந்து 3 parts இருக்கு. ஸ்ட்ராஃபி, த ஆன்டிஸ்ட்ராஃபி அண்ட் த எப்போடு. ஓகே, ஸ்ட்ராஃபி, ஆன்டிஸ்ட்ராஃபி அண்ட் த எப்போடு. ஸோ இப்போ இந்த டொரேஷன் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, ஸ்ட்ராஃபி, ஆன்டிஸ்ட்ராஃபி அண்ட் எப்போட். They correspond to the 3 stages of recital of an ode during a dance. ஸோ டான்ஸ் இது பண்ணும்போது அப்படியே சைட் பை சைடு அப்படியே இந்த பிண்டாரிக் கோட் வந்து பாடுவாங்க. அண்ட் ஹொரேஷியன் ஓட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டான்சஸ் சிமிலர் இன் லென்த் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ க்ரீக்கில் வந்து இப்போ இருக்குது அது. அண்ட் இப்போ க்ரீக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அது. அண்ட் இப்போ அது என்னென்ன பார்க்கலாம் அது. But this is the structure of Greek and Greek Pindaric ode and Latin Horatian ode. Okay, so
Pindaric cordless, strophe, antistrophe and epode அப்படினா இது பண்றாங்க. They correspond 3 stages of recital performed during a dance. So அந்த டான்ஸ்ல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இதை வந்து அப்படியே பாட்டு பாடிட்டு அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். தட்ஸ் ஹவ் 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது அண்ட் 3 பார்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஹொரேஷியன் நோட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டன்சஸ், ரொம்ப ஷார்ட் ஸ்டன்சஸ்ல ஒரு குறிப்பிட்ட லென்த் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ல அது வந்து அப்படி இருக்கும் அது. ஸோ தட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொரேஷன் நோட். அண்ட் what are the features of words அப்படின்னு பார்த்தீங்கன்னா word is usually begins with address to somebody or something. The opening line may contain an apostrophe, okay, a sense, okay. As in the case of ஒரு ஐடியா வந்து நான் ஒரு ஐடியா சொல்றேன், இந்த மாதிரி புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா அண்ட் வெஸ்ட் விண்டை பார்த்து அப்படியே பாடுறாங்க. ஸோ தட் பிகம்ஸ் அ நோடு. ஓகே, ஸோ இப்போ அதை வந்து வெஸ்ட் விண்டை காற்றை பார்த்து அண்ட் இப்போ நான் வந்து பாட்டு பாடுறேன், இந்த மாதிரி புரட்சி வேணும் அப்படின்னு நான் வந்து பாட்டு பாடுறேன்னா அண்ட் ஆட்டோமேட்டிக்லி தட் பிகம்ஸ் வேர்டு. ஸோ இப்போ ஒரு சென்ஸ், ஒரு ஃபீல், ஒரு ஷார்ட்டா அண்ட் அஃபோரிக்கா அப்படி சொல்றது. அண்ட் ஸோ இப்போ அட்ரஸிங் சம்திங் அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஷெல்லிஸ் ஓட் டு த வெஸ்ட் விண்ட் ஆர் டென்னிசன்ஸ் டு வெர்ஜில், a note may be written at an important public event on death of a distinguished person. So most important feature addressing something, ஒரு பவர்ஃபுல்லா ஏதாவது சொல்ல வரேன், ஒரு சென்ஸோட சொல்ல வரேன் அப்படின்னா அப்பதான் இந்த இது வருது. ஓகே, ஸோ அண்ட் இப்போ சம்டைம்ஸ் டெத் ஆஃப் சம்மோனுக்கும் அண்ட் பப்ளிக் ஈவெண்ட்டாக அதை வந்து சொல்கிறாங்க. எலிஜிக்கும் அண்ட் இதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இருக்குது அது. அண்ட் ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் பண்ணி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக சொல்லும்போது அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்போ அதுவும் ஒரு வேர்டாக ஆகுது. பட் அது வந்து செகண்ட் கேட்டகரி அப்படின்னு இப்போ சென்ஸில் நாம் வந்து இப்போ புரிஞ்சுக்கணும் அது. ஓகே, ஸோ அட்ரஸிங் சம்மோன் அண்ட் சம்டைம்ஸ் death of someone, addressing the death of someone on a public event, அது ஒரு நோட் poem அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ வேர்ட் poems in English பார்த்தீங்கன்னா in early stages the English word was influenced by 2 Greek models, but gradually English word began to pursue a course of its own. There are 2 types of words in English, the regular and irregular. Regular words have a series of exactly similar stanzas in the words of Keats. And other examples of regular words are Collins' Ode to Evening and Shelley's Ode to the West Wind. So what is it? English Greek wordலேருந்து தான் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து இப்போ எழுதுனாங்க. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் கேட்டகரைஸ் as 2 types. They are regular words and irregular words. So regular words in English, irregular words. So maximum Keats, Shelley அவங்க எழுதின poem எல்லாமே what do we call it as regular words அப்படின்ற மாதிரி இருக்குது அது. And irregular words have stanzas of different length and arrangement. They are sudden change of versification, meter and mood. So irregular words பார்த்தீங்கன்னா sudden change of moods and ideas and rhyming pattern and arrangement of words, versification, meter and mode. So everything is irregular. So that's why it is called as irregular words. So sudden change of ideas, modes and rhyming words, versification, meter. So they are all example of irregular words. Words with word on imitations of immortality from recollections of early childhood and Coleridge dejection and ode are good examples of irregular words. So overall, Keats is supposed to be the greatest ode writer, and in English, Ben Jonson, Milton Gray wrote Pindaric Odes, Marlowe wrote Horatian Odes. So they are all other great ode poems, ode poets in English. And Spenser, Collins, Keats, Shelley, and Tennyson. But they are also the greatest ode poets. Perhaps ode is the most popular lyric form except the sonnet. So lyric form வந்து maximum ode poems தான் அமைஞ்சிருக்கு, and ode poems is a popular genre of poetry in English literature. Okay, so that's it. That's all about ode poems. Thank you.